நான் ஜெயலலிதாவுடைய தம்பி, திராவிட இயக்கம் அழிஞ்சிடக்கூடாது, அதனால இந்த கருத்து சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அவர் அம்மாவுடைய தம்பி என்று சொன்னதுக்கு அவருக்கு நன்றி. அதே சமயத்தில் அவருடைய பேச்சுக்கள் என்ன நினைக்கிறாரு, திமுகவில் இருக்கிற சங்கடங்கள் இருந்து அங்க பேசிக்க வேண்டியதான், எங்களவே சொல்லிட்டு கிடக்கக்கூடாது. எங்கிட்ட வர்ற மாதிரி முதல்ல வந்திருக்க வேண்டியதானே, நாங்க வேண்டாம் சொல்றோம். அண்ணன் திருமாவளவன் வந்தாரு, எங்களுக்கு ஆதரவு தானே, அடித்தட்டு மக்களுடைய வாக்குகள் கிடைக்கிறது என்ன எங்களுக்கு வந்துருமா இல்லையா, நிறைய எங்களுக்கு ஒரு பெரிய பலம் தானே. ஆனா அவர் வந்து குப்புறல் சொல்லிட்டே இருக்காரு, ஒவ்வாத கூட்டணிங்கிறாரு. அதிமுக பிஜேபி ஒவ்வாத கூட்டணியா? காங்கிரஸுக்கு திருமாவளவன் வச்சிருக்கிற கூட்டணி தான் ஒவ்வாத கூட்டணி. காங்கிரஸ் கட்சி ஈழத்து பிரச்சனைல ஈழத் தமிழர்களை கொன்ற கட்சி, விடுதலை புலிகளை போராளிகளை அழித்த கட்சி, முள்ளி வாய்க்கால 3 லட்சம் பேரை படுகொலை செஞ்ச கட்சி, ரேடார் கருவியை கொடுத்து இலங்கை ராணுவத்தை வழியை கொடுத்து இந்த ரூட்ல போங்க போராளிகளை கொள்ளலாம் சொல்லி உயிருக்கு போராடின அப்பாவி மக்கள் எல்லாம் சுட்டு கொண்ட கட்சி, சுட்டு கொண்ட ஆட்சி ராஜபக்ச ஆட்சி. 11 ராணுவ தலைவர்களை கொடுத்த கட்சி ஆட்சி அன்றைய காங்கிரஸ் ஆட்சி. அந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியை முட்டு கொடுத்தது யாரு? திமுக. ஆக முரண்பட்டு ஒரு கூட்டணி சொன்னா அந்த திருமாவளவன் வைத்திருக்கின்ற அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி தான். இவர் போராளிகளை ஆதரிக்கிறவர், தமிழ் ஈழத்தை ஆதரிக்கிறவர். இவர் எப்படி அந்த திருமாவளவன் அங்க போய் சேர்ந்தாரு? கால சூழ்நிலை சொல்றதா இல்ல சூழ்நிலை கைதியாக மாட்டிட்டாரு சொல்றதா? முரண்பட்ட கூட்டணி, ஒவ்வாத கூட்டணி சொன்னா அவர் வைத்திருக்கிற கூட்டணி தான். அதிமுக பிஜேபி கூட்டணி அருமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி, தேசமும் தெய்வமும் பாதுகாப்பதற்காக இன்றைக்கு அமைத்திருக்கின்ற கூட்டணி தான் அதிமுக பிஜேபி கூட்டணி. நடிகர் விஜய் வந்து அதிமுகவுடன் கூட்டணிக்கு வரும்னு சொல்றீங்க, ஆனா அவர் திமுகவோட பாஜக கூட்டணியோட ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு, அதனால என்ன இருக்கு? களத்துல வந்து அண்ணன் திருமாவளவன் சொல்லிருக்காங்க, களத்துல 2 கட்சி தான், அதிமுக திமுக தான். மற்ற கட்சியெல்லாம் இன்னைக்கு காணாம எத்தனை ஆளுகள்லாம் 3ஆம் அணி போட்டு பார்த்தாங்க, இருந்தாங்களா களத்துல? பேசப்படுவாங்க, பேசும் பொருள் ஆயிடுவாங்க. அதனால அது கதைக்காது. அதிமுக களத்தில் நிக்குது, திமுக களத்தில் நிக்குது, செய்ய போறது அதிமுக, அடுத்து வரப்போறது திமுக. மற்ற கட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து விட்டில் பூச்சி மாதிரி வரும், தெரியும் பல கட்சிகள் வரும், அதெல்லாம் களத்துல வந்து நிக்க முடியாது. நீங்க பூத் கமிட்டி, நாங்கெல்லாம் விருதுநகர் மாவட்டத்தில் போட்டிருக்க பூத் கமிட்டி எப்படி போட்டு கிராமம் பூரா போய், பகுதி வாரியா போய், தெரு வாரியா போய், ஊர் வாரியா போய், அங்கங்க உட்காந்து பூத் கமிட்டி படிச்ச பையங்களை இளைஞர்களை போட்டு அப்படி அமைச்சிருக்கோம். அப்படியே கமிட்டி இருக்கா? அதெல்லாம் எடப்பாடி இன்னைக்கு 4ஆம் தேதி சுற்றுப்பயணம் வராது. 4, 5, 6 3 நாள் இந்த மாவட்டத்தில் சுற்றுப்பயணம். 4ஆம் தேதி விருதுநகர் தங்குறது, 5ஆம் தேதி ராஜபால் தங்குறது. ஒரு அற்புதமான கூட்டத்தை காட்ட போறோம். ஒரு 2 லட்சம் பேர் மக்கள் சந்திக்கின்ற அளவுக்கு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்க போறோம். ஒரு 41 கிலோமீட்டர் ரோடு ஷோ ஏற்பாடு பண்ண போறோம். ஆக இப்படியெல்லாம் ஏற்பாடு பண்றதுக்கு அங்க கள பணியாளரே கிடையாது. அதனால வந்து விஜயை பத்தி நம்ம பேச வேண்டாம். அவர் யாரு பேச்சோ கேட்டுக்கிட்டு ஏதோ ஒருத்தர் கூட இருந்துக்கிட்டு சொல்லிட்டு கிடக்காங்க, ஏதோ ஒரு வெள்ளி கொடுக்க பேசுறாரு. அவர்கிட்ட ஒரு பெரிய மோகத்தை உண்டாக்கி வச்சிருக்காங்க. அது ஒரு தேர்தலில் தான் தெரியும், அது வரைக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. அதிமுகவுக்கு அருமையான கூட்டணி, அற்புதமான கூட்டணி, வெற்றி கூட்டணி. இன்னும் பல கட்சிகள் இங்க வர தயாரா இருக்கு. அதனால வந்து அங்க திமுக கூட்டணியில அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் வெறுப்புலயா இருக்காங்க, கசப்புலயா இருக்காங்க. அவர் பேச்சிலே தெரியும் உங்களுக்கு. நான் அதிமுக ஆளணும், அதை பத்தி கவலையே கிடையாதுன்னு சொல்றாருல. அதிமுக ஆட்சி கூட வரட்டும் அப்படிலாம் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? அங்க திமுக வரவேண்டா நினைக்கிறாரு. அதனால வந்து அங்க இருக்கக்கூடிய கூட்டணி தான் பிரச்சனைக்குரிய கூட்டணி. திமுக கூட்டணி பிரச்சனையான கூட்டணி. ஆகவே இவர் ஓரங்கள் தமிழ்நாடு என்று சொல்லி ஒரு ஓரங்க நாடகத்தை போடுறாரு. அது நடக்காது, வாய்ப்பே கிடையாது. திமுகவுக்கும் விஜய் போட்டி, அதிமுக அழிஞ்சு போச்சு, களத்திலே கிடையாது. அவர் ஊர்ல கிடையாது, அவரை பத்தி ஏதோ விபத்துல ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. கொஞ்சம் கவனமான காட்டி தம்பி விஜய் பரவாயில்ல ஜெயிக்க வச்சிருப்போம். ஏதோ விபத்துல ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. எங்க ஜெயிச்சாரா, ஜெயிக்க வச்சாங்களா, ஜெயிச்சது மாதிரி அறிவிச்சாங்களான்னு தெரியல. அது ஆண்டவனுக்கு தான் தெரியும், அந்த ஆட்சித்தலைவருக்கு தான் தெரியும். என்ன கேஸ் நடந்துகிட்டு இருக்கு பாப்போம். இவர் ஊர்ல கிடையாது. என்ன மக்கள் விழிப்பா இருக்கணும். ஊருக்குள்ளே வராதவர்களும் ஓட்டு போடக்கூடாது. எந்த கட்சியா இருந்தாலும் ஊருக்குள்ள வரலன்னா ஓட்டு போடக்கூடாது. ஓட்டு கேட்க மாட்டாங்க, நன்றி சொல்லி வர மாட்டாங்க, நல்லதும் செய்ய மாட்டாங்க, ஓட்டை மட்டும் வாங்கிட்டு போறாங்க. அவங்க வந்து பெரிய அறிவாளி மாதிரி பேசுவாங்க. அதிமுக எப்படிப்பட்ட கட்சி? ஒரு மணி நேரத்தில் போகும்போது சொல்லி 500 பேர் 1000 பேர் உட்காந்து நடக்க கட்சி இது கட்சியா? காங்கிரஸ் கட்சியில கூட்டம் போட எந்த கூட்டம் வரும்? யார் வருவா? 4 கார் வரும், மொத்தம் 16 பேர் வருவாங்க. 16 பேர் வச்சு செலவு கொடுத்து முடிப்பாங்க. அதான் காங்கிரஸ். காங்கிரஸுக்கு இங்க ஆளே கிடையாது, தமிழ்நாட்டிலே ஆள் கிடையாது. ஏதோ திமுக இருக்கிறதுனால ஏதோ ஒரு காரணத்துக்காக காங்கிரஸ் சுமந்துகிட்டு இருக்கு. அதனால காங்கிரஸ் கட்சி தலைவர் பேச எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து இந்தியாவுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி, அது இந்தியாவுக்குள்ள உள்ள கட்சி கிடையாது. அந்த கட்சியுடைய முடிவுகள் எல்லாம் இந்தியாவுக்கு அப்பாலே எடுப்பாங்க.
அங்க எடுத்துட்டு இங்க வந்து செயல்படுத்தாங்க. பிஜேபி கட்சியோ அதிமுக கட்சியோ இங்க முடிவு எடுப்போம். இந்தியாவுடைய மக்களுடைய நன்மைக்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய நன்மைக்காக இங்க முடிவெடுக்கிற கட்சிகள் இது. காங்கிரஸ் கட்சி அப்படி கிடையாது. வெளிநாட்டுல முடிவெடுத்து தமிழ்நாடு இந்தியாவில் நிறைவேற்ற பார்ப்பாங்க. அதனால காங்கிரஸ் கட்சி எல்லாம் கரை சேராது, ஒரு காலம் கரை சேராது.